சீமானு என்னால உன இந்த பொம்பளை இப்படி கிழிச்சு தொங்க விடுறா? முதல்ல இந்த பொம்பளை பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வாமல, பெரியார பத்தி நம்ம அப்புறம் பாத்துக்குவோம். இப்படி பெண்ணுரிமை பேசுறதுக்கு பெரியாருக்கெல்லாம் தகுதியே கிடையாது, தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் வந்து அர்ஹதை இருக்குதா? ஓகே சீமான், ஓ வழிக்கே வரேன்டா. என்னோட கேஸ்ல வந்து உன்னை வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருந்தாங்க இல்லையா? நீ கூட உன் பொண்டாட்டி கூட வந்திருந்தீங்க. வெளியில வந்து பிரஸ் கேட்கும் போது கொள்ளையில எத்தனை பெண்கள் இருக்கும் போது பழகிறதுக்கு இவதான் கிடைச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கெட்ட நாய் மாதிரி கே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட பதில சொல்லு அப்படின்னு தலைவர் பிரபாகரன் உனக்கு சொன்னாங்களாடா? நீயே ஒரு சொறி நாயி, உன்னைய வந்து என்னைய தொட விட்டது நான் பண்ண பெரிய தப்பு. இதுல வந்து உன் பொண்டாட்டி பெரிய ஐஸ்வர்ய ராய் அவ கேட்டாலாம், அதை வந்து நீ சொல்லி என்னைய வந்து மானத்தை வாங்கினியே, இப்படிதான் வந்து பண்ண சொல்லி தலைவர் பிரபாகரன் சொன்னாங்களா? அப்புறம் என்ன சொன்ன இன்னைக்கு பெரியார்? என்ன சொன்ன? நான் இருக்கும் போது என் பொண்டாட்டி இன்னொருத்தி கூட போறதோ தப்பு இல்லை அப்படின்னு பெரியார் சொன்ன அப்படின்னா, நீ வந்து தலைவர் பிரபாகரோட பையனா, உன் பொண்டாட்டி வந்து மருமக தானடா? நீங்க ரெண்டு பேரும் என்ன கேடுகட்ட வேலையாடா பண்ணிட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி என்னடா சொல்லிட்டு இருக்கா? நீ விஜயலட்சுமி தவிர கொள்ளையில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, அவங்க கூட போய் பழகு அப்படின்னு தானடா அவ சொல்லிட்டு இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நாய்களா இருக்கும் போது எதுக்குடா வந்து பெரியார சொல்லிட்டு இருக்க? சீமான், என்னமோ சொடக்கு போட்டு கூப்பிட்டு இருந்தியே, நான் ஒருத்தி போதும்டா உனக்கு. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா தலைவர் பிரபாகர் மேல சத்தியம் பண்ணி சொல்றா, நான் விஜயலட்சுமி வாழ்க்கையை சீரழிக்கவே இல்லை, அவளோட புருஷன் கிடையாது, மாசம் 50,000 ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நான் அவளை துன்பப்படுத்தல அப்படின்னு சத்தியம் பண்றா பாக்கலாம். எதுக்கடா வந்து தமிழ்நாடு மக்களோட அப்படி ஏமாத்துற? உன்னால பாதிக்கப்பட்டு நான் தான் பெங்களூர்ல இப்படி கதறிட்டு கிடக்குறேன்னு நீ நல்லாவே இருக்க மாட்டடா. தமிழ்நாடு மக்கள் ஒன்னாலும் நீ செருப்பு கழட்டுன்னு அடி நடிக்க போறாங்கடா, அப்பதான் நீ அடங்க போற. தயவு செஞ்சு மீடியா அதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நீயே முதல்ல ஒழுங்கு கிடையாது, அதை மறைச்சிட்டு நீ பெரியாரு அவங்க இவங்கன்னு பேசுற இல்லையா? அதுக்கு செருப்பால அடிதான் நீ வாங்க போற சீமான். கண்டிப்பா இது நடக்க போகுது.